வணக்கம், வெல்கம் டு டிசைனர்ஸ். அண்ட் இந்த வீடியோவில் ஆரி எம்ப்ராய்டரி யூஸ் பண்ணி ஹியூமன் ஃபேஸ் எப்படி எம்ப்ராய்டரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி கிருஷ்ண ராதா ஃபேஸ் எப்படி வந்து எம்ப்ராய்டரி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். இதை வந்து நான் ஆரி எம்ப்ராய்டரி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போத்திய ட்ரெண்டு பார்த்திங்கன்னா ப்ரைடல் ப்ளவுஸில் வந்து பிரைட் ஆர் க்ரூம், அதாவது பொண்ணு இல்லை மாப்பிள்ளையோட ஃபேஸ் வந்து எம்ப்ராய்டரி பண்ணி போடுறது தான் இப்போத்திய ட்ரெண்டு. இந்த வீடியோவில் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் பூ வந்து கிளாத் யூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி டபுள் ஷேட் வந்து ஃபேஸ் வந்து நான் எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கிளாத்தில் வந்து ட்ரேஸ் எடுத்து வச்சுக்கலாம். பிக்சரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு டாட் கூட விடாமல் அப்படியே எக்ஸாக்டாக வந்து கிளாத்தில் ட்ரேஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா எனக்கு ஆன்லைனில் வந்து பென்சில் ட்ராயிங்காக தான் கிடச்சிது. எனக்கு வந்து இந்த ஸ்கின் கலரோ இல்லை ட்ரெஸ்ஸோட கலரோ இல்லை கண் இமையோட கலர் எனக்கு எதுவுமே தெரியாது. நானாக தான் கலர் கொடுக்க போகிறேன். பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு கண் வந்து எம்ப்ராய்டரி பண்ணுறேன். நான் வந்து குட்டி குட்டி செயின் ஸ்டிச் நான் யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்டிச்சஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா கண் விழி இருக்கு இல்லையா, நம்ம எப்படி வந்து ட்ரேஸ் எடுத்து வச்சுருப்போமோ அதுக்கு மேலேயே வந்து எக்ஸாக்டாக ஸ்டிச்சஸ் கொடுக்கலாம். நான் கண்ணுக்கு வந்து ஃபுல்லாகவே குட்டி குட்டி செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி தான் நான் பண்ண போகிறேன். இப்போது பிக்சரில் எப்படி பிளாக் கலரில் இருக்கா, பிளாக் கலரில் வந்து அந்த இடத்துல வந்து நம்ம எம்ப்ராய்டரி பண்ணணும். ஒயிட் கலர் ஷேடு இருந்ததுன்னா ஒயிட் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி எம்ப்ராய்டரி பண்ணணும். ப்ரௌன் கலரில் இருந்தால் ப்ரௌன் கலரில் கொடுத்தோன்னா நம்ம ஃபோட்டோவில் எப்படி இருக்கோ மோஸ்ட்லி அதே மாதிரி வரும். இதை விட ஃபினிஷபிளாகவும் பண்ணலாம். எப்படின்னு பார்த்திங்கன்னா டைம் இன்னும் எடுக்கும். இது 2 வீக்ஸ் ஆச்சுன்னா அது கண்டிப்பாக 5 to 6 வீக் கண்டிப்பாக ஆகும். எக்ஸாக்டாக பண்ணணும், ஃபோட்டோவில் இருக்க மாதிரி அச்சு அசலாக பண்ணணும் அப்படின்னா நார்மல் நீடில் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் கண் விழிக்கு பண்ணிகிட்ருக்கேன். இது நான் இப்போ பண்ணுறது வந்து கண்ணுக்கு மேலே நம்மளுக்கு ஒரு மடிப்பு இருக்கும். நார்மலாகவே அந்த மடிப்பு வந்து கருப்பு கலரில் தான் தெரியும் நம்மளுக்கு. அந்த ஷேடு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஷேடு நம்ம அப்படியே கொடுத்துக்கலாம். கண்ணுக்கு கீழேயும் கொஞ்சம் கருப்பாக வரும் இல்லையா, அங்கேயும் வந்து நான் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். நம்ம புரிஞ்சு எல்லாமே பண்ணும்போது கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். இப்போது இங்கே வந்து கண்ணுக்கு கீழே வந்து ஒயிட் கலர் ஷேடு வரும். ஸோ நான் ஒயிட் கலர் ஷேட் கொடுக்குறேன். நம்ம ஏன் டபுள் ஷேட் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து ஒரு டெஃபினிஷன் கிடைக்கும். கண் வந்து ஃப்ளாட்டாக இல்லாமல் ஏதோ வந்து கார்ட்டூனுக்கு இருக்க மாதிரி இல்லாமல் ஒரு நிஜமான ரியாலிட்டியாக ஒரு ஹியூமன் ஃபேஸ்க்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி வரும். ஸோ இந்த ஷேடெலாம் கண்டிப்பாக ஒயிட் கலர் இருந்தால் ஒயிட் கலர், ப்ரௌன் கலர் இருந்தால் ப்ரௌன் கலர் ஷேட் நம்ம கொடுத்துட்டு வந்தோன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸாக்டாக வந்து ஃபோட்டோ ஃபேஸ் எப்படி இருக்கோ, ஃபோட்டோவில் ஃபேஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி வரும். ஓகே, இப்போது எங்கெல்லாம் ஒயிட் கலர் வருதோ அங்கே நான் கொடுத்துட்டு இப்போ கண்ணுக்குள்ளேயும் வந்து கருப்பாக வரும். வந்துட்டு அங்கே ஒரு டாட் மாதிரி இருக்கு இல்லையா உள்ளுக்கு, அங்கே வந்து ஒயிட் கலர் வரும். ஸோ நான் அதையும் வந்து எம்ப்ராய்டரி பண்ணிக்கிறேன். இப்போது இது பார்த்திங்கன்னா நான் வந்து கேப் விட்டுட்டு பிளாக் கலர் கொடுத்துட்டு அந்த கேப்பில் வந்து ஒயிட் கலர் நான் கொடுக்குறேன் இல்லையா, இதை நான் பண்ணும்போது ரொம்பவே வந்து நீடில் வந்து போகலை, ரொம்பவே டைட்டாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி வரல அப்படின்னா நீங்கள் நார்மல் நீடில் யூஸ் பண்ணி அந்த ஒயிட் கலர் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபேப்ரிக் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இன்னொன்று என்னென்னா, நம்ம நார்மல் நீடில் யூஸ் பண்ணும்போது கூட கேப் இல்லாமல், அதாவது கீழே இருக்க ஃபேப்ரிக் தெரியாமல் நம்ம ஃபுல்லாகவே கவர் பண்ணணும். ஓகே, இது கண்ணுடைய கருவிழி முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் வந்து ஐலேஷஸ் தரப்போகிறேன். நம்மளுக்கு ஐலேஷஸ் பார்த்திங்கன்னா பெண்டாக இருக்கும் இல்லையா, ஸோ வந்து அந்த பெண்டு வரணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா மேலேருந்து கீழே வந்துட்டு லாக் பண்ணிக்கிறேன். மறுபடியும் கீழேருந்து மேலே போல், மறுபடியும் மேலேருந்தே நான் கீழே வரேன். அந்த மாதிரி தான் நான் இப்போ கொடுக்க போகிறேன். ஏன்னா வந்து இது வந்து ஒரு ஆர்க் மாதிரி, ஒரு சி மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த மாதிரி தான் தருவேன். வி மாதிரி இருந்ததுன்னா ஓகே,
நம்ம கீழே இருந்து மேலே போய்க்கலாம். இது வந்து ஒரு மாதிரி பெண்டாக இருக்கும் பாருங்கள். ஸோ மேலேருந்து கீழே வந்து நான் கொடுக்குறேன். உங்களுக்கு வரல அப்படின்னா இதுலேயும் நீங்கள் வந்து நார்மல் நீடில் யூஸ் பண்ணி நம்ம ஐலாஷஸ் கொடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் மேலேருந்து நான் கீழே வரேன். கீழே வந்து நான் கொஞ்சம் மேலேயே வந்து லாக் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த எட்ஜ் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். ஓகே, இதே மாதிரி கண்ணு ஃபுல்லாகவே வந்து எங்கெல்லாம் லேஷஸ் வருதோ ஐலேஷஸ் வருதோ அங்கெல்லாம் நம்ம வந்து இந்த பிளாக் கலர் த்ரெட் கொடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீடில் வந்து பஞ்ச் பண்ண முடியல அப்படின்னா வந்து நார்மல் நீடில் யூஸ் பண்ணி பஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் இந்த ஐலேஷஸ்க்கு வந்து டபுள் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். சில டைம் வந்து நான் சிங்கிள் த்ரெட் எங்கெல்லாம் வந்து மெல்லிசான ஒரு கோடு வரணும் அப்படின்னு எனக்கு தோணுதோ நான் அங்கெல்லாம் வந்து சிங்கிள் த்ரெட் யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி ஐஸ் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இதே மாதிரி பக்கத்து ஐஸ்க்கும் வந்து கண்ணுக்கும் வந்து நான் ஃபுல்லாகவே வந்து எம்ப்ராய்டரி பண்ணிக்கிறேன். இப்போது கண்ணுக்கு மேலே கழுத்துக்கு கீழெல்லாம் வந்து டபுள் ஷேட் தரணும். அதாவது கொஞ்சம் டார்க் ஷேடு, அதை விட கொஞ்சம் லைட் ஷேட் அந்த மாதிரி வரணும். இப்போ எப்படி தரேன்னு பாருங்கள். நான் கண்ணுக்கு மேலே தரேன் பாருங்கள். இப்போது இது என்ன ஸ்டிச் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னா வெல்வெட் ஸ்டிச்சுன்னு சொல்லியிருக்கேன். எனக்கு அந்த ஸ்டிச் பேர் எனக்கு தெரியாது. பட் வந்து நான் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் வந்து பெருசாக நான் பெரிய செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு மறுபடியும் ரிவர்ஸ் எடுத்து மிடில் போர்ஷனில் வந்து அது மேலேயே வந்து மிடில் போர்ஷனாக பார்த்து மறுபடியும் செயின் ஸ்டிச் கொடுப்பேன். ஸோ இது பார்த்திங்கன்னா கேப்பே இருக்காது, சுத்தமாக கேப்பே உங்களுக்கு விழவே விழாது. கேப்னால் அடியில் இருக்க ஃபேப்ரிக் தெரியாது. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து அந்த கலர் வந்து அந்த த்ரெட் வந்து கவரப் ஆகிடும். அந்த ஸ்டிச் தான் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டிச் நான் நிறைய வீடியோஸில் நான் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து பெரிய பெரிய செயின் ஸ்டிச்சாக கொடுத்துட்டு வரேன். கொடுத்துட்டு மறுபடியும் மிடில் போர்ஷனாக பார்த்து நான் மறுபடியும் செயின் ஸ்டிச் கொடுக்குறேன். கை வந்து மறைச்சிக்கிச்சு, எந்த பக்கம் கை டர்ன் பண்ணாலும் கேமராவை மறைச்சிக்குது. ஒன்றும் இல்லை, மிடில் போர்ஷனாக பார்த்து நான் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன் அது மேலேயே. இப்போ பாருங்கள், மறுபடியும் அது மேலேயே செயின் ஸ்டிச் கொடுக்குறேன். மறுபடியும் மிடில் போர்ஷனில் செயின் ஸ்டிச் கொடுக்குறேன். இந்த மாதிரி செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு பக்கத்தில் மறுபடியும் வந்துட்டு நம்ம பெரிய பெரிய செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு மறுபடியும் ரிவர்ஸ் எடுத்து செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு வரணும். இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுக்கும்போது கம்ப்ளீட்டாக வந்து ஃபேப்ரிக் வந்து இந்த கலர் வந்து வந்துடும். இப்போ பாருங்கள், மறுபடியும் நான் ரிவர்ஸ் எடுக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி கொடுத்தோடனே இந்த கண்ணுக்கு மேலே வந்து ஒரு ஐ ஷேட் கொடுத்தா மாதிரி இருக்குது பாருங்கள். அதே மாதிரி பக்கத்து கண்லேயும் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் ஃபேஸ் வந்து இதை விட லைட் கலராக எடுத்து நான் இப்போ எப்படி வெல்வெட் ஸ்டிச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரியே நான் வந்து ஸ்டிச்சஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நல்லா கிளியராக தெரியும். லாங் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு மறுபடியும் ரிவர்ஸ் எடுத்துகிட்டு நான் கொடுக்கணும். மிடில் வந்து செயின் ஸ்டிச் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், மிடில் செயின் ஸ்டிச் கொடுக்குறேன் பாருங்கள். லாங் செயின் ஸ்டிச் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஒரு குட்டி ஸ்டிச் கொடுத்துட்டு மறுபடியும் மிடில் போர்ஷனாக பார்த்து நான் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிறேன்.
அப்போ வந்து கேப்பே தெரியாது. இப்போது இந்த மாதிரி நம்ம ஃபேஸ் ஃபுல்லாகவே ஃபில்லப் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேஸ் ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணும்போது ஐஸ்க்கும் நான் கொடுக்குறேன் இல்லையா, ஃபேஸ்க்கும் நடுவில் வந்து அந்த லேஷஸ் கிட்ட வந்து ஃபேப்ரிக் தெரியும், கோல்டன் ஃபேப்ரிக் தெரியும். இதை எப்படி கவரப் பண்ணுறதுன்ட்டு நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நோஸ் கிட்ட, லிப்ஸு இதெல்லாம் தவிர எங்கெங்கெல்லாம் வந்து வேறு கலர் வேறு ஒரு ஷேடு வருமோ அந்த இடத்துலலாம் விட்டுட்டு நான் ஃபுல்லாகவே வந்து இந்த கலர் த்ரெட்டு வந்து இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணி மட்டுமே வந்து நான் ஃபுல்லாகவே கவரப் பண்ணிக்கிறேன். நான் வந்து மேலேருந்து கீழே தான் கொடுக்குறேன், இல்லை கீழேருந்து மேலே தான் கொடுக்குறேன். நான் வந்து லெஃப்ட் டு ரைட்டோ இல்லை ரைட் டு லெஃப்ட்டோ நான் கொடுக்கல, ஏன்னா ஃபேஸ்க்கு வந்து அந்த மாதிரி வராது. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாகவே கொடுத்துட்டேன். இப்போது கேப் தெரியுது பார்த்திங்களா, நான் இந்த கண்ணுக்கு பண்ண மாதிரியே இந்த கண்ணுக்கு கேப் தெரியாத மாதிரி ஒரு டெக்னிக் இருக்குது. அதே மாதிரி நெக்கு கிட்டேயும் வந்து கேப் தெரியுது பாருங்கள். இங்கே வந்து முடியெலாம் வரும், ஹேர் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் நார்மல் த்ரெட்டில் வந்து ப்ரௌன் கலரில் மேலே ஐஷேடோ கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த கலர் நான் எடுத்துகிட்டு இப்போ கேப் தெரியுது இல்லையா, அந்த இடத்துல வந்து நான் ஃபுல்லாகவே ஃபில்லப் பண்ணிக்கிறேன். அந்த கேப் வந்து நான் அடைக்கிறேன். நார்மல் நீடில் யூஸ் பண்ணி இப்போ பாருங்கள், இந்த கேப் தெரியாத அளவுக்கு நான் குட்டி குட்டி ஸ்டிச்சஸை கொடுத்துருக்கேன். நான் கிருஷ்ணா ராதாவுக்கு வந்து இந்த ஸ்டிச்சஸ் தான் நான் அப்ளை பண்ணியிருப்பேன். நார்மல் த்ரெட் யூஸ் பண்ணி தான் வந்து ஃபேஸையே ஃபில்லப் பண்ணியிருப்பேன். இதில் வந்து 2 த்ரெட் எடுத்திருக்கேன். ஒரு த்ரெட் எடுத்திங்கன்னா ஃபில்லப் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஃபில்லப் ஆகவே ஆகாது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம பண்ணணும். ஸோ 2 இல்லை 3 கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம், 3 எடுத்தால் கூட தெரியாது. இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த லைட் கலர் த்ரெட் வர கிட்ட வரைக்கும் நான் வந்து இந்த கலர் நான் ஷேட் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தான் வந்து எங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்த இடத்துல, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ ஷேடோ கொடுத்துருக்கேன் இல்லையா, புருவத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா கூட ஒரு சின்ன ஹோல் தெரியும். அந்த இடத்துல கூட நான் வந்து இதே டெக்னிக் யூஸ் பண்ணி நான் அதை வந்து மறைச்சிருவேன். அதே மாதிரி கழுத்துக்கு கீழே கூட இதே டெக்னிக் யூஸ் பண்ணி நான் அதை மறைச்சிக்கிறேன். ஸோ கேப் தெரியாது. எந்த த்ரெட்டு நீங்கள் போடணுன்னு நினைக்கிறீங்களோ, அதாவது எந்த ஷேடு அங்கே வருதோ அந்த கலர் த்ரெட் போட்டு நார்மல் நீடில் யூஸ் பண்ணி அந்த கேப்பை நீங்கள் மறைச்சிக்கோங்க. ஏன்னா ஆரி ஒர்க்கு செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து அதை மறைக்க முடியாது. ஏன்னா ஹோல்ஸ் பெருசாக விழும், ஃபேப்ரிக் டேமேஜ் ஆகும், பார்க்குறதுக்கு வந்து ஃபினிஷிங்காக இருக்காது. அதனால தான். இது ஆக்சுவலி ரொம்ப லாங் வீடியோ போகுது, ஏன்னா வந்து நான் சின்னதாக பண்ணணும்னு நினச்சேன். பட் ஆனால் இந்த டெக்னிக்ஸ்லாம் நிறைய வந்து காமிக்க முடியாதுன்றதுக்காக கொஞ்சம் பெரிய வீடியோவாக தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இதுவாக இருக்கும், வீடியோவாக இருக்கும் இது. இப்போ பாருங்கள், நான் அந்த ஹோல்ஸ்லாம் வந்து இந்த ப்ரௌன் கலர் கொடுத்தே நான் மறைச்சிட்டேன் ஃபுல்லாகவே கண்ணுக்கிட்ட. இப்போ கண்ணுக்கிட்டே எப்படி இருக்குது பாருங்கள். இதே மாதிரி தான் எங்கெல்லாம் ஹோல்ஸ் இருக்கோ நான் அங்கெல்லாம் மறைச்சிக்கிறேன். இப்போ நான் புருவம் வந்து எப்படி பண்ண போகிறேன்னா நார்மல் நீடில் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலேருந்து கீழே நம்மளுக்கு புருவம் எப்படி எந்த ஆங்கிளில் வருதோ அதே மாதிரியே வந்து அந்த டைரெக்ஷன்லேயே நான் வந்து நீடில் யூஸ் பண்ணிக்கிறேன்.
மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே அந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போது இதே மாதிரி கொஞ்சம் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துட்டே வரேன். பக்கத்தில் வந்து எப்போவுமே வந்து ஃபோட்டோஸ் பக்கத்தில் வச்சுட்டு நம்ம பார்த்து இது பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ளூ கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி மார்க் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து அந்த ப்ளூ கலர் மார்க் வந்து போகாது அவ்வளோ சீக்கிரமாக. நான் வந்து இந்த வீடியோக்காக நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். பக்கத்தில் ஃபோட்டோவை பார்த்து பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். புருவம் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நான் வந்து முடி, அப்புறமா வந்து ஜுவல்லரி எங்கெங்கெல்லாம் ஜுவல்ஸ் வருதோ அங்கெல்லாம் நான் வந்து ஃபில்லப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி நெத்திச்சுட்டி, கம்பல், ட்ரெஸ்ஸு, நெக்லஸ் இது எல்லாமே நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இது நார்மலாகவே நம்ம ஆரி எம்ப்ராய்டரியில் எப்படி நம்ம வந்து ப்ளவுஸ் இது பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நான் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் பண்ணிட்டேன். இப்போ வந்து நெத்திச்சுட்டி, மாட்டில் அதெல்லாமே மூக்கில் இந்த மூக்குத்தி. இப்போ நான் வந்து உதடு எப்படி போட போகிறேன்னா லோட் ஸ்டிச் யூஸ் பண்ணி போட போகிறேன். லோட் ஸ்டிச்சே வந்து எப்படின்னா உள்ளக்க வந்து நான் வந்து த்ரெட்டை ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து கொஞ்சம் தடியாக இருக்கும். நம்ம உதடு வந்து கொஞ்சம் தடியாக இருக்கும் இல்லையா, அதுக்காக அதான் எம்போஸ்டாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக நான் வந்து நடுவில் வந்து இந்த மாதிரி செயின் ஸ்டிச் பெருசாக போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா இது மேலே வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து கொடுக்கலாம். மேலேருந்து கீழே, அதாவது வந்து லாக் ஸ்டிச்சே இதுக்கு வராது, லாக்கே கிடையாது. ஜிக்ஸாக்காக கொடுத்துட்டே நான் வரேன். அதாவது எந்த மாதிரி இப்போ வந்து நடுவில் வந்து ஒரு கர்வ் வரும், அந்த டைரெக்ஷன்லேயே நான் வந்து ஃபுல்லாகவே இந்த ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிறேன். மேலே ஒரு ஸ்டிச்சு, கீழே வந்து ஒரு ஸ்டிச்சு, மேலே ஒரு ஸ்டிச்சு, கீழே வந்து ஒரு ஸ்டிச்சு, இந்த மாதிரியே நம்ம கொடுத்துட்டு வந்துக்கலாம். நீங்கள் லோட் ஸ்டிச் கொடுத்தீங்கன்னா வந்து இது வந்து ரொம்ப சின்ன போர்ஷனுன்றதால லோட் ஸ்டிச் கொடுத்தனா ப்ளேஸ் இருக்காது. மேலேயும் வந்து நம்ம இன்னொரு மேல் உதடு கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து ப்ளேஸ் பத்தாது. ஸோ நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணி நான் கீழே உதட வந்து நான் கொடுத்துட்டேன். இப்போ அதே மாதிரியே வந்து மிடில் போர்ஷனில் வந்து செயின் ஸ்டிச் பெருசாக கொடுத்துட்டு நான் ஃபில்லப் பண்ணிக்கிறேன். கீழே எப்படி ஃபில் பண்ணாங்களோ அதே மாதிரி மேலேயும் ஃபில் பண்ணிக்கிறேன். நம்ம கீழே எப்படி ஃபில் பண்ணோமோ அதே மாதிரி மேலேயும் நான் ஃபில் பண்ணிட்டு வரேன். இது எப்படின்னா நம்ம வந்து மேக்கப் பண்ணுவோம் இல்லையா, கான்டர் பண்ணுவோம், ப்ளஷ் கொடுப்போம், அதே மாதிரி தான் வந்து கான்டர் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னிங்கன்னா ஒரு டெஃபினிஷன் கிடைக்கிறதுக்கு, ஒரு ஃபேஸ்க்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கிறதுக்கு, அதுக்காக தான் வந்து நம்ம அந்த டபுள் ஷேடு கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த ஐஸ்க்கெலாம் வந்து டபுள் ஷேட் கொடுத்துருக்கோம். ஸோ நான் வந்து உண்மையாக இருக்க மாதிரியே இருக்குது பாருங்கள். ஓகே, இப்போ வந்து உதடு வந்து கொடுத்துட்டு இந்த ஹோல்ஸ் தெரியும் உதடில், கண்டிப்பாக அந்த ஹோல்ஸ் மறைக்கிற மாதிரி நம்ம வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணி கூட செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளோட அவுட்லைன் வந்து லைட்டாக ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும், அதனால் அந்த ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம், இல்லை ரெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கேன். இதை வந்து நான் தனியாக வந்து க்ளூ யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டேன். இந்த பிக்சரை கட் பண்ணி எடுத்து ப்ளவுஸில் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிவிடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் ப்ளவுஸ் ஆர்டர் கொடுக்கணுன்னா தாராளமாக கொடுங்க, நான் வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.